இஸ்ரவேல் மக்கள் செங்கடலின் கரையில திகைச்சு போய் நின்னாங்க. முன்னால பார்வோனுடைய சேனை, ஒரு இராணுவமே வருது, அடிமைப்படுத்த வருகிறாரு. எதிர்த்து நின்று அழிச்சிருவாங்க ஒரு இராணுவம். இந்த பக்கம் தப்பெல்லாம் நீ பார்த்தா கடல், அப்படியே கடல் அலைகள். என்ன செய்யறது, திகைச்சு போய் நிற்கிறாங்க. ரெண்டுக்கு நடுவில் என்ன முடிவெடுக்கிறது, என்ன பண்றது? என்ன பார்வன் சேனை எதிர்த்து யுத்தம் பண்றதா, கடலுக்குள்ள போறதா? தப்புறக்கு ஒரு மார்க்கமும் இல்லை. அப்பதான் ஆண்டவர் தலையிட்டு ஒரு அற்புதம் செய்கிறார். ஒரு கடலை ரெண்டா பிளந்து அழகாய் வழி நடத்தினார்ல, உங்களை நடத்துவார். அதனால திகைச்சு போய் நிற்கிறீங்களா? இந்த பக்கம் போனா இது இடிக்குது, இந்த பக்கம் போனா இது எதிர்த்து வருது, இந்த பக்கம் போனா இது தடையா இருக்குது. திகைச்சு போய் கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டு சொல்ல, திகையாதே மகனே மகளை, திகையாத, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டோட சொல்லுங்க, இந்த காரியம் எனக்கு திகைப்பா இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு உதவி வரும், இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறும், இன்றைக்கு ஒரு அற்புத மாற்றம் உண்டாகும், இன்றைக்கு உங்களுடைய காரியத்தில் அற்புதத்தை காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? என்ன வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே நான் திகைத்து போய் நிற்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் நீங்கள் எனக்கு சகாயம் பண்ணி எனக்கு உதவி செய்து அற்புதம் செய்வேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது, அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.